நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் முன்னால் மகாபாரதம். ஸ்டார் விஜய் தயாரித்திருக்கக்கூடிய பிரஸ்டீஜ் வழங்கும் மகாபாரதம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் வீட்டு வரவேற்பறைகளை அலங்கரிக்கவிருக்கிறது. அதற்கு முன்னால் மக்கள் மகாபாரதம் பற்றி என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அது பற்றி அவங்களுடைய வியூஸ் என்ன, அது அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கலந்துருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக பல விஷயங்களை பேச போகிறோம். கொஞ்சம் ஜாலியாக ஒரு ஏரியாக்குள்ளே வருவோம். கிருஷ்ணருடைய ரோல் இதில் ஒரு பெரிய ரோல் தான். அது நிறையா அவர் சார் சொன்னார். அவர் பண்ண அந்த டாக்டிஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டிஸ் அது அந்த ஜெயத்ரதனுக்காக பண்ணினது ஒன்று. கர்ணன் அவனோட நாகபாசம்னு நினைக்கிறேன், அதை எய்வான். நாகபாசம் தான், அதுதான் அவங்ககிட்ட கடைசியில் இருக்கிற ஒரு ஆயுதம். ஏன்னா பிரம்மாஸ்திரத்தை அவன் மறந்துருப்பான் பரசுராமர் கொடுத்த சாபத்தினால. அந்த நாகாஸ்திரத்தை இது பண்ணும்போது கிருஷ்ணர் அந்த தேரை ஒரு அடி கீழே வைப்பார், அழுத்துவார். அது அந்த தேருடைய கொடையை அடிச்சுட்டு போயிடும். அர்ஜுனன் ஒன்றும் பண்ணாது. இதெல்லாம் மேஜர். இது திரௌபதிக்கு அவர் வஸ்திரம் கொடுத்தார், அதெல்லாம் நம்ம பாராட்டக்கூடிய விஷயந்தான். பட் இதெல்லாம் நம்ம அம்யூஸும் ஆகி ஆஹா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சகுனிங்கிற கதாபாத்திரம் மகாபாரதத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு. அதனுடைய பலம்னு எதை பார்க்குறீங்க, அதனுடைய முக்கியத்துவம்னு எதை பார்க்குறீங்க? ஃபிலாசபிக்கலாக 2-3 விஷயத்தை சகுனி சொல்கிறார். என்னென்னா, போர் செய்யலான்னு கர்ணன் சொல்லிடுவார். நம்ம எதுக்கு நீ துரியோதனை கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நம்ம வா பஞ்சபாண்டவர்களை போருக்கு அழைச்சி நம்ம அடித்து சண்டை போட்டு அவங்க கூட எல்லாம் இது பண்ணலான்னு சொல்லி சகுனி என்ன சொல்லுவார்னா, போர் அப்படிங்கிறது மேசிவான ஒரு அழிவு, அவ்வளவு அழிஞ்சு நீங்களும் செத்து நம்ம இதுலேயும் இழப்பு வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த சூதில் நம்ம ஜெயிச்சிடலாம், உயிரிழப்பை முழுக்க முழுக்க குறைவாக நம்ம இதை ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறது ஒரு உச்சமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்துலையும் அவர் தன்னுடைய அக்கா பசங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப அவங்கள கேரஸ் பண்ணி வச்சுக்கிறாரு. அன்புங்கிறது அறத்தை விட பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சகுனி சொல்கிறார். அதை அவர் தொடர்ச்சியாக வெளிப்படுத்திகிட்டே இருக்கார். ஏன்னா தன்னுடைய தாய்க்கு நிகராக தன்னுடைய சகோதரி அவங்கள பார்த்துக்கிறாங்க. அதுக்காக தன்னுடைய அரசாட்சியை திறக்கிறார். அவருக்கு தான் அந்த அரச உரிமை இருக்குது, காந்தார தேசத்தினுடைய அரச உரிமை. திருதராஷ்டிரனுக்கு அதை பணயமாக வைக்கிறார். அன்னைக்கு காந்தாரி என்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களோ அன்னைக்கு கூட வர்ற சகுனி கடைசியாக உயிர் பிரியும் வரை காந்தாரிக்காக மட்டுமே, தன்னுடைய சகோதரியினுடைய தன் சகோதரி மேலே தான் வச்சிருக்கக்கூடிய அன்புக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்நாளையே இது பண்ணுறார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தத்துவார்த்த தளம் அப்படிங்கிறது அன்புங்கிறது அறத்தை எல்லாம் விட பெருசு, அதுதான் தன்னுடைய அறம்னு சகுனி நினைக்கிறார். ஓகே, அன்பே அறம் என்று நினைக்கிற சகுனி முக்கியமானவர். சகுனியினுடைய கேரக்டர் ஃபிலாசபிக்கலாக எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் நினைக்கிறீங்க? அஸ்திரங்களோடையும் சஸ்திரங்களோடையும் தோல் வலிமையோடையும் எல்லாரும் கம்பீரமாக தெரிஞ்சிட்டு இருந்த நேரத்தில் ஆயுதங்களுக்கு மாற்றாக மூளையை முன் வைக்கிறது சகுனி. எதுக்கு சண்டை போடுறவங்கவா, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னோம். எப்போவுமே எல்லாத்துக்கும் அவன்கிட்ட மூளையில் ஒரு சொல்யூஷன் இருக்குது அவன்கிட்ட. அது கிட்டத்தட்ட அது பலிக்குது. அவங்க கிட்டத்தட்ட வெற்றி அடைகிறாங்க. 13 வருஷம் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் நிற்கிறாங்க. அதனால் ஆயுதங்களுக்கு மாற்றாக மூளையை முன் வைக்கிறதுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சகுனி முன் வைக்க. அதே மாதிரி செஞ்சோற்று கடன் சொல்லிட்டு கர்ணனை சொல்கிறாங்க. கர்ணன் எவ்வளோ சிறப்பு இருக்குன்னு நானும் அதை சொன்னேன். ஆனால் கர்ணன் கிட்ட இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு அவனை மூவ் பண்ணுற சக்தி செஞ்சோற்று கடன் இல்லை. அவனுடைய இது நான் உலகில் மிகச்சிறந்த வீரனை விட சிறந்த வீரன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண அவனுக்கு அதான் முக்கியம். செஞ்சோற்று கடன் தான் முக்கியம். அப்படின்னா துரியோதனனுக்காக அவன் பல இழப்புகளையே அவன் பாண்டவ சேனை உருவாக்கியிருக்கணும். 4 பேரை கொல்ல மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டான். சாத்தியை கொல்ல மாட்டேன்னு சபதம் பண்ணல, திருஷ்டத்யும்னனை கொல்ல மாட்டேன் சபதம் இல்லை, அபிமன்யை கொல்ல மாட்டேன் சபதம் பண்ணல. இவங்க யாரையுமே அவனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவன் வீரன் இல்லைன்னு இல்லை. அவனோட முழு மோட்டிவேஷனும் அர்ஜுனன் நோக்கி இருக்குது. அப்போ அவனை போர் புரியறது துரியோதனுக்காக இல்லை, அந்த இதுக்காக இல்லை, ராஜ்யத்துக்காக இல்லை. அவனுக்கு உலகத்தில் மிகச்சிறந்த வீரனோட நான் சிறந்தவன். அவனோட அடையாள சிக்கல் நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணேன் இந்த உலகத்தில் சாகிறதுக்குள்ள. அதுக்காக தான் அவன் காத்திருக்கான். அந்த ஒரு நாளுக்காக தான் காத்திருக்கான். அவனோட மொத்த வாழ்க்கையும் அந்த ஒரு நாளை நோக்கி தள்ளப்படுது. ஓகே. ஸோ அப்போ கர்ணன்ட்ட செஞ்சோற்று கடன் அப்படின்றத விட அடையாள சிக்கலை தன் அடையாளத்தை நிறுவ வேண்டிய ஒரு துடிப்பு இருக்குல்ல, அந்த தவிப்பு தான் கர்ணன். அரவிந்தன், ஆக்சுவலாக நல்லவனாக இருத்தல், ஒரு நல்லவராக நடந்து கொள்ளுதல் என்பது அன்றிலிருந்து இன்று வரை எவ்வளவு சிரமமானது? ஒரு மகாபாரதத்தின் வழி நின்று அதை பார்ப்பீங்கன்னா எப்படி, என்ன சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வி இது. ஒரு பெரிய புத்தகம் எழுத வேண்டியது. ஒருத்தர் ஆக்சுவலாக ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, குருச்சரன் தாஸ் எழுதியிருக்காரு. ஆனால் மகாபாரதத்தில் நம்ம ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் போகும்போது அவங்கவுங்களுக்கான ஒரு தருணங்கள் இருக்குல்ல. இப்போ கர்ணன் குந்திக்கு வரம் கொடுக்கும்போது அவன் ஒரு மாதிரி இருக்கான். திரௌபதியை புடவையை பிடிச்சி உருவுன்னு சொல்லும்போது அவன் வேறு மாதிரி இருக்கான். ஐவர் சீலையும் களைவாய் தையல் சேலையும் களைவாய்ன்னு சொல்லிக் கொடுக்குறதே கர்ணன் தான். அதே சமயத்தில் உனக்கு 5 பசங்க எப்படியாவது இருப்பாங்க அப்படின்றான்.
ரெண்டுமே கர்ணன் தான். அதே மாதிரி அர்ஜுனன் கிட்ட சண்டை போடும்போதும் சரி, அவன் வந்து சல்லியன் வந்து அஸ்திரத்தை இவன் கழுத்து குறி வைக்கும்போது சல்லியன் சொல்லுவான் நெஞ்சுக்கு குறி வைன்னுவான். அவன் சொல்லுவான் ஒரு சுத்த வீரன் வந்து 2 வாட்டி குறி வைக்க மாட்டான், வாய் மூடன்னு சொல்லிட்டு கழுத்தில் குறி வைப்பான். நெஞ்சு குறி வச்சிருந்தாலும் கிருஷ்ணன் இன்னும் அழுத்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கர்ணன் வந்து அங்கே வந்து ஒரு வீரனாக நிற்கிறான். அதே கர்ணன் தான் ஒரு பொம்பளை வந்து பெண்ணை வந்து சபையில் புடவை உருவன்னு சொல்கிறான். அப்படி ஒவ்வொருத்தரோட தருணங்கள் இருக்குல்ல, அவங்க வந்து எங்கே வந்து தன்னுடைய வரையறைகளை மீறி நிற்கிறாங்க, எங்கே தங்கள் வரையறைகளை மீற முடியாமல் சரிகிறாங்க. இதை நான் தொடர்ந்து பார்க்க நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றின சில வெளிச்சங்கள் எனக்கு கிடைக்குது. மிக பிரம்மாண்டமான முறையில் இன்றைய இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவரும் ரசிக்கும்படியான மிக பெரும் பொருட்செலவில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மகாபாரதத்திலிருந்து சில முக்கியமான காட்சிகள் உங்களுக்காக இப்போது பார்க்கலாம். சுயம்பரம் நடக்கும் இவ்விடத்தில் துவந்த யுத்தத்தை துவங்காதே கங்கை புத்திரனே. பீஷ்மரை பற்றி சொன்னோம். எல்லாருமே பீஷ்மரை வந்து ஒரு கம்பீரமான ஒரு பெரிய ஆகிருதியாக பார்ப்பாங்க. அவர் ஒரு கம்பீரமான ஆகிருதி தான், பெரிய ஆகிருதி தான், உலகத்திலேயே மிகப்பெரிய வீரர் தான், யாரும் செயற்கரிய ஒரு சபதத்தை பண்ணவர் தான். ஆனால் அவர் அந்த சபதமே தனக்கு விளங்கா மாறி அவருடைய எந்த ஒரு பெருமையும் இந்த உலகத்துக்கு பயன்படவே இல்லை, எந்த பெருமையும் பயன்படலை. கீசகன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து அசிங்கப்படுத்துகிறான்னு பீமன் வந்து தன்னுடைய அடையாளம் வெளிப்பட்டாலும் பரவாயில்லன்ற ரிஸ்க் இருந்தாலும் கீசகன் அடிக்கிறான். ஆனால் தன்னுடைய குலத்துக்கு மருமகளாக வந்த ஒருத்தியை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. அவர் அப்போ அவருக்கு அந்த சபதம் தான் முக்கியமாக இருக்கே தவிர, அந்த மகாபாரத சட்டத்துக்குள்ளே பார்த்தா க்ஷத்ரியனுடைய கடமை என்ன? பெண்களோட மானத்தை காப்பாற்றுறது. அந்த காலத்துக்கட்டத்தினுடைய இதுபடி அவர் ஏன் பண்ணல அதை? அவர் ஏன் இப்போ வந்து அந்த சபதத்துலேயே அவர் நிற்கணும்? அதை உடச்சிட்டு கெட்ட பேர் வாங்க வேண்டியதானே? அவர் ஏன் கெட்ட பேர் வாங்குறதுக்கு ஏன் பயப்படுறாரு? அவர் உலகம் இருக்க வரைக்கும் அந்த சபதத்தை காப்பாற்றினா. ஆனால் அதுக்காக எந்த அநியாயத்தோட மகாபாரதத்தில் அர்ஜுனனை பற்றி வச்ச வியூலேருந்தே தான் நான் உங்களை பார்க்குறேன். எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ஒரே மனுஷன் ஒரு சூழ்நிலையில் சமூகத்தின் பார்வையிலேருந்து கெட்டவனாக இருக்கான். கர்ணனை கொண்டாடுற நாம இன்னொரு பக்கம் கர்ணன் செஞ்ச தவறு ஒன்று இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நல்லவனாக வாழ கர்ணனும் முயற்சி பண்ணுறான், சகுனியும் முயற்சி பண்ணுறாரு, நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க, நானும் முயற்சி பண்ணுறேன். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் சூழ்நிலை அவங்கள அது மாதிரி வாழ விட மாட்டேங்குது. ஓகே, சூழ்நிலை வாழ அனுமதிப்பதில்லை. பின்னால் அன்சர்டனிட்டி. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நல்லவனாக இருக்கிறதுக்கு எல்லா மனுஷரும் முயற்சி பண்ணுறான். ஆனால் நல்லவனாக இருப்பது எவ்வளவு சிரமமானது. நல்லவங்களாக வாழறவங்க வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவிக்கிறாங்க. சார், எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் கஷ்டம் வந்துட்டே இருக்குது. நம்ம நல்லவனாக நம்ம யாரை நினைக்கிறோமோ அவன் படுற கஷ்டத்தை பார்த்து நம்ம பரிதாபம் ஜாஸ்தி படுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி துரியோதனனும் கஷ்டப்படுறான், எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. யுதிஷ்டன் கஷ்டப்படும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதை பார்த்து பரிதாபப்படுறோம். கிறிஸ்டியன், how do you see that? அன்றிலிருந்து இன்று வரை difficulty of being good. எது நல்லது அப்படின்றதுல நிறைய இருக்கு. ஏன்னா சிதப்பிரஜ்ஞ காபாஷா கிம் பிரபாவதின்ற கேள்வி வந்து அர்ஜுனனே கேட்குறான் கிருஷ்ணன்கிட்ட. அதனால் எனக்கும் அதில் வேறுபாடு இருக்குது. ஆனால் பேசிக்கலாக நான் நினைக்கிறது ஒரு நம்பிக்கை. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கையும் தேடுதலும் இருக்குது. என்ன நம்பிக்கை அப்படின்னா, ஃபியோதர் தஸ்தயேவ்ஸ்கி அதை அழகாக வந்து தன்னுடைய ரஷ்ய இலக்கியத்தில் அதை வந்து தெளிவுபடுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு மனிதன், என்னை சுற்றிலும் எப்போதும் மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் மத்தியில் எது நடந்தாலும் ஒரு மனிதனாக நிற்பது தான் மிகப்பெரிய சவால், அதுதான் வாழ்க்கையும் கூட, நான் அதை மகிழ்வோடு எதிர்கொள்கிறேன்றார். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அந்த நம்பிக்கையும் தேடுதலும் இருந்தால், எனக்குள்ளே எவ்வளோதான் கெட்டவன் இருந்தாலும் திரும்ப திரும்ப நல்லவன் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நான் மனுஷனாக நிற்கிறதுக்கான இந்த மகத்தான சவால், எனக்கு விடப்பட்ட சவால் அது வந்து, இந்த சவாலை நான் எப்படி மிஞ்சுறேன், இந்த சவாலுக்குள்ளே தான் நீங்கள் சொன்ன எல்லா கதாபாத்திரங்களும் இருக்குது. ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் சில இடங்களில் மிஞ்சுது, சில இடத்துல தோற்று போகுது. ஆனால் இந்த சவால், இந்த சவாலை மிஞ்ச முடியும், நான் மனிதனாக நிற்பேன் அப்படின்ற எண்ணம் நமக்கெல்லாம் வந்துருச்சுன்னா ஜெயிச்சிடும். ஸோ ஒரு மனிதன்கிட்ட ஒரு இந்த ஷேடு இருக்குது, அந்த ஷேடு இருக்குது, அதில் கொஞ்சம் பாசிட்டிவ் ஷேடை, நல்ல ஷேடை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது தான் ஒரு காப்பியத்துடைய நோக்கமாக இருந்திருக்க முடியும்.
அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் வீடுகளில் பிரஸ்டீஜ் மகாபாரதம். ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல் டு எவ்ரிபடி பிகாஸ் இந்த மாதிரி ஒரு எப்பிக்கை பற்றி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பேசினதுக்கும் அது பற்றி உங்களுடைய உணர்வுகளை முன்வைத்ததுக்கும் தேங்க்ஸ் லாட். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு 40+ அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க, ஒரு 35 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களோட நிறைய விஷயங்கள் பேசணும். இளைஞர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ யங்ஸ்டர்ஸ்ட்ட அவங்களுக்கு மகாபாரதம் எவ்வளோ பிடிச்சிருக்கு அல்லது அவங்க அதுலேருந்து என்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்கிற சில விஷயங்களை இன்றைக்கி டிஸ்கஷனுக்கு எடுத்துக்க போகிறோம். இந்த டிஸ்கஷனில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்க பேனலிஸ்ட் திரு அராத்து அவர்கள், எழுத்தாளர், இணையத்தில் அதிகமாக அவருடைய எழுத்துக்களை நீங்கள் படிக்கலாம். லெட்ஸ் வெல்கம். வணக்கம். அண்ட் தீபா அவர்கள் பத்திரிகையாளர், எழுத்தாளரும் கூட. அடுத்ததாக திரு பவா செல்லத்துறை அவர்கள் பதிப்பாளர் மற்றும் எழுத்தாளர். அடுத்ததாக திரு கடற்கரை அவர்கள் எழுத்தாளர், நிருபர். டாக்டர் சுனில் அவரும் ஒரு எழுத்தாளரும் கூட. பெரும்பாலான இளைஞர்களுக்கு பிடித்ததாக நம்பப்படுகிற கிளிப்பை நான் உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். லெட்ஸ் சி. சுமங்கலீரியம் வதூரிமாம் சமேத பஷ்யத் சௌபாக்யஸ்மை தத்வாயா ஹஸ்தம் விபரேதன் விவாகத்திற்கான முகூர்த்த வேளை நெருங்கிவிட்டது ராஜமாதா. கன்னிகையை அழையுங்கள். கன்னிகை வந்து விட்டாள் பீஷ்மா. ஆக்சுவலாக நியூ ஏஜ் அவங்களுக்காக தான். ஏன்னா மகாபாரதங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே தான் வந்துகிட்டே இருக்கும். டெலிவிஷன்லேயும் வருது, சினிமாலையும் வருது, புத்தகங்களாகவும் வருது, பேச்சுக்களில் பல வழியாக நம்மகிட்ட ரீச் ஆகிட்டே தான் இருக்குது. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யங்கர் ஜென்ரேஷன், நியூ ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷுவல் ட்ரீட்டோட தான் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் அதே மாதிரி சொன்ன மாதிரியே விஷுவல் ட்ரீட் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. என்னதான் நல்லா இருக்கு, விஷுவலி நல்லா இருக்குது அண்ட் பாயிண்ட்ஸ் நல்லா இன்னும் ஸ்ட்ராங்காக வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, அவர்கிட்ட கொடுங்க. ஆக்சுவலாக அதில் வந்து ஒரு மாடர்னைசேஷன் இருக்குது. அதாவது நம்ம பார்த்தப்போ வந்து ஒரு புராண காலம்னா ஒரு செட்டிங் போட்டு ஒரு அதுக்குண்டான ஒரு ஓல்டு பேக்ரவுண்டே அப்படியே இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த காலத்துக்கு தேவை வந்து மாடர்னைசேஷன். அப்படி இருக்கிறப்போ அதில் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாமே இருந்து நல்லா மாடர்னாக இருக்குது. உங்களை இந்த மகாபாரதம் என்கிற இந்த இந்தியாவின் மிகப்பெரிய காப்பியம் எப்படி ஈர்க்கிறது? கண்டிப்பாக சின்ன வயசில் வந்து கதை கேட்குறது ஒரு பெரிய பொழுதுபோக்கு. அப்போ சொல்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளீஷே லைன் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். ஸோ ராஜாக்கள் கதை தான் நம்ம முதல்ல நம்ம கேட்ட கதை. அது டெய்லி ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபேசினேஷன் அந்த ஸ்டோரி மேலே, ஒரு ஃபேண்டசி. இப்போ எப்படி ஹாரி பாட்டர் இருக்கோ அப்போ அந்த காலத்தை நம்ம வந்து அவ்வளோ பெருசாக அது நடந்ததா அப்படிங்கிற ஒரு ஃபேசினேஷன் இருந்துகிட்டே வந்தது. அப்புறம் காலம் ஆக அங்கே கதையை திருப்பி ரீவைவ் பண்ணி படிக்கும் போது ஒரு சின்ன டிஸ்பியூட் மைண்டில், இது ஒரு கதை காவியமா இல்லை கடவுள் காவியமா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன டிஸ்பியூட் அண்ட் தாட்ஸ் வந்துட்டே இருந்தது. பட் அட் த எண்ட் ஆஃப் எவ்ரி திங் இப்போ அது ரியலைஸ் பண்ணி பார்க்கும் போது அதோட அந்த பிரம்மாண்டம், அதாவது ஒரு அன்ப்ரோக்கன் கண்டினியூட்டியோட இவ்வளோ செஞ்சுரிஸ் தாண்டி அது இன்னி வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்குது. நான் அந்த பிரம்மாண்டம்னு மீன் பண்ணுறது ஒரு ஸ்டோரி லைனில் இவ்வளவு கேரக்டர்ஸ், அவர்களுக்கான நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளோட அந்த கோர்வை, எங்கேயுமே அந்த சஸ்பென்ஸ், த்ரில், அந்த எக்ஸைட்மெண்ட் போகாமல் அந்த ஸ்டோரி லைனோட மூவ் வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஒரு கேரக்டருக்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ், தேவையில்லாமல் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷனே அந்த கதையில் கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு வந்து கொடுக்குற ஒரு ரசம் வந்து பிரம்மாண்டம். வேற என்ன அவர்கிட்ட கொடுங்க. மகாபாரதம் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா அதோட அடாப்டபிலிட்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு மகாபாரதம் சொல்லியிருப்பாங்க. ஒரியாவுக்கு போனீங்கன்னா ஒரியாவோட மகாபாரதம் இருக்கும், தமிழ்நாட்டில் தமிழ்நாடோட மகாபாரதம் இருக்கும். அந்த ஸ்டோரியே அடாப்டபிள். ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கும் போகும்போது அதுக்கு தகுந்தாப்பில் மூங்கில் மாதிரி வளைஞ்சு கொடுத்துக்கும் மகாபாரதம். ஸோ அந்த ஒரு காரணம். ரெண்டாவது வந்து அதோட ஃபேண்டசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தர்மனோட கால் வந்து தரையிலே படாதான். ஸோ அதை கேட்கும்போது தர்மனோட கால் தரையிலே படாதா, அப்படி என்ன பண்ணான் தர்மன்? அந்த ஒரு கொஸ்டின். தேரும் சரி, அவன் கீழே இறங்கி நடந்தாலும் அவனோட கால் தரையிலே படாது அப்படின்னா அப்படி என்ன பண்ணான் தர்மன் அப்படின்னு. ஸோ அதனால மகாபாரதம் ரொம்ப ஈர்த்தது. ஓகே, எந்த வகையிலெல்லாம் உங்களை இந்த காப்பியம் ஈர்க்கிறது? என்னோட ஃபேண்டசியை வந்து நான் தீர்த்துக்கிறதுக்கான ஒரு இடமாக அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கிறப்போ. ஸோ ஒவ்வொரு உலகத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதில் இடம் கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே கடவுள்கள் எல்லாம் சக மனிதர்களாக இருக்கிறாங்க. மிக முக்கியமாக நான் அதை தான் நினைக்கிறேன். இங்கே இப்போ கிருஷ்ணன் இவங்களெல்லாம் வந்து நம்ம கடவுளாக வணங்கிட்டு இருக்கோம். மகாபாரதத்தில் வந்து ஒரு கதாபாத்திரமாக சக மனுஷனாக அணுக முடியுது.
அதுதான் வந்து மகாபாரதம் மேலே இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். என்ன ஈர்த்த விஷயம் என்னென்னா, நான் எங்கள் வீட்டிலலாம் மகாபாரதத்தை சொல்லிலாம் வளர்க்கல. நான் வந்து கர்ணன் படம் பார்த்து தான் மகாபாரதத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டு என்னை ஈர்த்தது முதல்ல. அந்த வார்த்தை, செஞ்சோற்று கடம் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா. ஏன்னா அந்த வார்த்தையை வச்சு தான் அந்த மகாபாரதத்தையே கற்றுக்கலாம், பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததா, ஒரு நன்றி செஞ்ச ஒருத்தனுக்காக உயிரை கூட கொடுக்கலாம் அப்படின்னும் போது நான் தயார் அப்படின்றதுக்கு ஒருத்தன் இருக்கானா அப்படின்றத பார்க்கும்போது டக்குன்னு அது ஈர்த்துது. நான் இப்போ ஒரு தலைப்பு வைக்கிறேன், இன்றைய உலகில் மகாபாரதம். ஓகே, இதுதான் இப்போ தலைப்பு, உங்களுக்கு இல்லை, பேனலிஸ்ட்டுக்கு. இன்றைய உலகில் மகாபாரதம், இன்றைக்கி இருக்கிற கான்டெம்பரரி வேர்ல்டில் இந்த மகாபாரதத்தை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்? சத்தியமாக நீங்கள் வந்து இந்திய அரசியலை மகாபாரதத்துலேருந்து விளைச்சி வச்சு பார்க்கவே முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் இன்னை வரைக்கும் மகாபாரதம் தான். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு வந்து மகாபாரதத்தினுடைய சிமிலாரிட்டியை மொகல்ஸில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மகாபாரதம் ஏதோ இந்து காவியம், ஆனால் மொகல்ஸும் அப்படி தான் நடந்திருக்காங்க. மொகல்ஸில் வர ஒவ்வொரு கேரக்டரும் பெர்னியர் எழுதுறது படிச்சிங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் அப்படியே மகாபாரதத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தனா வரான், யாரெல்லாம் என்னையா இதை. ஆனால் ஒரு பெரிய ட்ராஜடி பாருங்கள், அக்பருக்கே இது தெரியாது இப்படி தன் குடும்பத்தை நடக்க போகுதுன்னு அவர் மொழிபெயர்க்க சொல்கிறாரு, இது மொழிபெயர்த்துருங்கப்பா அப்படின்னு. ஆனால் உண்மையாக அக்பர் யோசிச்சிருப்பாரான்னு தெரியல. இவ்வளோ பெரிய ட்ராஜடி நம்ம குடும்பத்திலே நடக்க போகுது. இப்படி எவ்வளோ டெய்லி சார் அண்ணன் தம்பிகளை ஏமாத்துறது எந்த உலகத்தில் இல்லை? இன்றைக்கி இல்லையா? நவீன வாழ்க்கையில் அண்ணன் தம்பிகள் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறாங்களா? நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளனாலும் இதில் இருக்கின்ற நல்லது கெட்டதுகளை மீறி இது என் நாட்டினுடைய மிக முக்கியமான காவியம், ஒரு மிகப்பெரிய இதிகாசம். அதை நான் செலிப்ரேட் பண்ணணும், இதுக்காக நான் முதல்ல படிக்கிறேன். மகாபாரதம்னு சொன்னோடனே உலகத்திலேயே சாதாரண கடைக்கோடி மனிதனை கூட போய் சந்திக்கிற ஒரு இலக்கியம் உலகத்தில் எங்கேயாவது இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் சாதாரண ஒரு இட்லி கடை பொம்பளைகிட்ட போய் நீங்கள் மகாபாரதத்தை சொன்னீங்கன்னா அதை பற்றி ஒரு கேரக்டரை பற்றி சொல்லுவோம். உலகத்திலேயே எந்த மூலையிலும் இப்படி போல் ஒரு மோதாட்டியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவள் வந்து தனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு எப்பிக் இந்தியாவில் கீழே இருக்கக்கூடிய கடைசி புள்ளி வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு. அது இன்னும் இத்தனை நூற்றாண்டுகள் இந்த சின்ன ஒரு காவியம் இவ்வளோ பெரிய ஒரு எப்பிக் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக மாறி இருக்குன்னா இது இந்திய மக்களுடைய மிகப்பெரிய கிரியேஷன். 18 லட்சம் சொற்கள்ங்கிறான், 1 லட்சம் பாட்டுகள் மேலேங்கிறாங்க, 18 அத்தியாயங்கள், இது எபிசோட். இவ்வளவும் வந்து மக்கள் வளர்த்துருக்காங்க. இந்த இந்திய மக்கள், என்னுடைய மூதாதையர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக வீடு கட்டுற மாதிரி. இப்போ நான் ஏன் செலிப்ரேட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் நான் இருந்தக்கூடிய மாவட்டங்களில் ரொம்ப சாதாரணமான ஆட்கள் தான் இந்த மகாபாரதத்தை வாழ வச்சுருக்காங்க. இந்த கூத்து பிறந்த மண்ணிலேருந்து நான் அப்படியே இருந்திருக்கேன். எங்கே ஒரு சாதாரண கோயிலில் போனாலும் அந்த மாதிரி அந்த தெய்வீகத்தன்மையை கர்ணன் வர வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுவார் தெரியுங்களா? நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தா பெயிண்ட் டப்பா மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு தெய்வத்தை நேருக்கு நேராக அப்படியே ஒரு மனிதன் உடம்புல ஏற்றிக்கிட்டே இருக்கான், லேயர் பை லேயர். அப்படியே வந்து நிற்கும் போது நான் அப்படியே நேராக கிருஷ்ணனை பார்க்கக்கூடிய காட்சி இருக்குது பாருங்கள். உலகத்திலே சார் யாராலையும் இப்படி இமேஜினேஷன் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுனில், மகாபாரதம் இன்றைய வாழ்க்கை கான்டெம்பரரி. பொதுவாக ராமாயணம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இது அறம், இவன் லட்சியவாதி அப்படின்னு ராமனை அடையாளம் படுத்துது. இது அறம்னு திட்டவட்டமான சில வரையறைகளை வந்து முன்வைக்குது. மகாபாரதம் வந்து எது அறம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ அது இட் என்கேஜஸ் மீ. என்னோட வந்து அறம் சம்மந்தமான விவாதத்தை வந்து எனக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ ஒருத்தன் ஒன்று செய்கிறான், ஸோ ஒருத்தன் மறுபடியும் அதை மீறக்கூடிய இன்னொன்று செய்கிறான். ஸோ கவுண்டர் ஆகிட்டே இருக்குது. ஸோ எது அறம், உண்மையிலே எது தான் அறம்? அப்போ அந்த அறத்தை எப்படி நான் கண்டெடுக்கிறது, எனக்கான அறத்தை நான் வந்து எப்படி கண்டெடுக்கிறது? இந்த கான்வர்சேஷன், இந்த உரையாடல் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னைக்கும் கூட இதுதான் அறம் என்று பின் பாயிண்டா சொல்லிட முடியாது. அதுதான் சொல்கிறேன், அதுதான் அதில் இருக்கக்கூடிய கிரைசிஸ் இருக்கு இல்லையா. மகாபாரதம் வந்து இந்த சண்டையை சொல்லிட்டு முடியலை. சண்டைக்கு அப்புறம் 4 பருவம் ஓடுது. அந்த 4 பருவத்தில் அவன் வாழ்க்கை முடிஞ்சு அழுத்து சோர்ந்து போய் கிடக்கிற அந்த விஷயங்களை சொல்லுது. சண்டையோடு முடிஞ்சிருந்ததுன்னா இது வந்து ஒரு நார்மலான ஒரு இதுவாக சொல்லலாம். அதுக்கப்புறம் அதனுடைய வீழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை கொண்டுட்டு வந்து நிறுத்துது. அந்த ஒரு கான்வர்சேஷனை கொண்டுட்டு வந்தது. எது சரி, எது தப்பு, ஏன் வந்து அது இது சரியாக இருக்குது, இது தப்பாக இருக்குது. இது வந்து இன்றைக்கி நிகழ்வாழ்க்கையில் வந்து நம்ம பொருத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன்.
அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து இப்போ நம்ம ஆக்கா பெருமாள் சார் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார், அர்ஜுனனின் தமிழ் காதலிகள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து 7 காதலிகள் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு கதை உருவாகுது, இதை கொண்டு போய் ரயிலில் வந்து இணைக்கிற மாதிரி இங்கே இணைக்கிறாங்க. அப்புறம் அங்கே வந்து பப்ருவாகனன்னு நார்த் ஈஸ்ட்டில் அங்கேருந்து ஒருத்தர் கொண்டாந்து இங்கே நிற்கிறாங்க. பார்பரிக்னு ஒரு கேரக்டர் வருது ராஜஸ்தானில். இப்படி எல்லா கேரக்டரும் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கதைகளை வந்து நாம் உருவாக்கி இதை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் நீங்கள் இந்த வார்த்தை சொன்னதுனால வர, ஏன்னா ஒரு ராஜஸ்தான்லேருந்து ஒரு கேரக்டர் உள்ளே வருது, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கேரக்டர் உள்ள வருது. நீங்கள் படித்த வரைக்கும் தமிழ்நாடு எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கதா பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து பாண்டிய மன்னர்களை பற்றின ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. மகாபாரதத்தில் வந்து பாண்டவர்களுடைய சைடில் வந்து பாண்டியர்கள் வந்து போடுறதா ஒரு குறிப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து இதில் வந்து பாண்டவர்களோட வந்து அர்ஜுனன் வந்து திருமண உறவு வச்சுக்கிட்டதாகவும் நிறைய ஃபிக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் அல்லிராணி கதை இருக்கு இல்லையா, அல்லிராணி வந்து மதுரை பாண்டிய மன்னனுடைய ஒரு அரசியாகவும் அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கதை தான். அவர் புலேந்திரன் அப்படின்னு சொல்லி அந்த அல்லிராணி கதை ஃபுல்லாக வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கும் அவனுக்கும் உள்ள ரிலேஷனை சொல்லக்கூடிய ஒரு. குமரிமைந்தன் ஒரு இதில் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தாரு, அந்த பாண்டிய மன்னனுடைய ஊரான மணலூர் பற்றி குறிப்பு இருக்குது மகாபாரதத்துக்குள்ளேன்னு. மணலூர் தான் பழைய மதுரையாக இருந்திருக்கு ஆக்சுவலாக. மணலூர் தான் பழைய மதுரையாகவே இருந்திருக்கு. அந்த மணலூர் தான் வந்து அல்லிராணி வந்து ஆட்சி செஞ்ச இடமாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அப்போ மதுரை பற்றின ரெஃபரன்ஸ் மகாபாரதத்தில் இருக்குது. மதுரை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, நான் அடுத்த ஒரு கேள்விக்கு வரேன். நிறைய பேர்ட்ட கேட்ட கேள்வி தான். இந்த மகாபாரதத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, அதில் உங்களை ரொம்ப ஈர்த்த கேரக்டர் எது, ஏன்? துரியோதனன் வேறு எந்த இடத்துலையுமே வந்து எங்கேயுமே பெண்களை அவமானப்படுத்தினதா குறிப்பு இல்லை. தன்னுடைய மனைவி அந்த புறத்தில் தன்னுடைய கணவனோட உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவர் ஒரு இடத்துல கூட தவறாக நினைக்கல, நீங்கள் விளையாட்டை தொடருங்க அப்படின்ட்டு போறாரு. நண்பனோட விளையாடிட்டு இருக்கும்போது எந்த இடத்துலையும் அவர் தவறாக நினைக்கல. ஆக பெண்களுக்கு அவர் மரியாதை கொடுக்குறவர் தான். ஆனால் ஏன் இங்கே அப்படி நடந்துக்கிட்டாருன்னா, அவர் அந்த அகந்தையில் ராஜா அப்படிங்கிற அகந்தைனாலையும், இரண்டாவது இன்னொரு காரணமும் சொல்கிறாங்க. கர்ணன் வந்துட்டு இவங்க சுயம்பரம் அப்போ, திரௌபதியோடைய சுயம்பரம் அப்போ கர்ணன் தான் முதல்ல வில்ல உடைச்சு ஜெயிச்சது. ஆனால் எல்லார் முன்னாடியும் அந்த பெண் வந்து, நீ தேரோட்டியுடைய மகன் தானே, அவனுடைய ஜாதியையும் அவனுடைய பிறப்பையும் அவனுடைய இனத்தையும் அவமானப்படுத்தினது தான். பின்னாடி கர்ணன் வந்து திரௌபதியை கூப்பிடு, அவளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு தூண்டி விடுறதுக்கு காரணமாக இருந்தது. நாவடக்கம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு இதில் தெரியுது. மக்கள் முன்னால் மகாபாரதம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு இளைஞர்கள் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பேனலிஸ்ட்டும் அவங்களுடைய வியூஸை வச்சுருக்காங்க. நாளைக்கு நம்ம பேச போகிறோம் மக்கள் முன்னால் மகாபாரதத்தில். சந்திக்கலாம் நாளை. நன்றி, வணக்கம்.